பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் இந்த காலை வேளையில் மகிமைப்படுவதாக. இந்த காலையில் ஆண்டவருடைய சன்னதியில் நாம் இணைந்த ஆண்டவரை நோக்கி பார்க்கும் கிருபையை கர்த்தர் நமக்கு தானமாய் தந்ததுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலும் சங்கீதங்களின் புஸ்தகம் 6வது அதிகாரம் அதனுடைய 9வது வசனத்தை வாசிக்கிறேன். கர்த்தர் என் விண்ணப்பத்தை கேட்டார். கர்த்தர் என் விண்ணப்பத்தை கேட்டார். எப்படி ஒரு தெய்வ பிள்ளை இந்த வார்த்தையை ஆமென் ஏற்றுக்கொள்ள முடியும், ஏற்றுக்கொள்ள இயலும்? ஒரு விண்ணப்பம் கேட்கப்பட்டது என்றால், ஒரு வேண்டுதல் தெய்வ சந்நிதியில் போய் எட்டி அவர் செவிகளில் ஏறிற்று என்று ஆமென். அந்த அடையாளம் என்ன? எல்லா புத்திக்கு மேலான ஒரு தெய்வ சமாதானம். பிலிப்பியர் 4:6 சொல்லப்படுகிறபடி ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தில் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள், அப்பொழுது எல்லா புத்திக்கு மேலான தெய்வ சமாதானனுடைய இருதயங்களை நிரப்பும். அப்போ நாம் தேவ சன்னதியில் விண்ணப்பம் தேவ சன்னதியில் வேண்டுதல் வைக்கும்போது, தேவனை நோக்கி ஜெபிக்கும்போது அது கேட்கப்பட்டதா அல்லது நிராகரிக்கப்பட்டதா அல்லது அங்கீகரிக்கப்பட்டது என்று ஆமென் சாங்ஷன் ஆயிருக்கு. எஸ், நீ கேட்டபடி உனக்கு ஆகட்டும் என்று என்கிற அந்த பாசிட்டிவ் சிக்னல் கிடைத்திருக்கிறது என்று ஒரு தேவ பிள்ளை எப்படி கண்டுகொள்ள முடியும்? உள்ளத்தில் ஜெபித்த பின்பு, விண்ணப்பித்த பின்பு ஒரு பேரமைதி, ஒரு தெய்வ சமாதான உள்ளத்தை நிரப்புமானார். என் விண்ணப்பத்தை தேவன் கேட்டிருக்கிறார். அல்லேலூயா. இந்த காலையில் அப்படிப்பட்ட ஜெபம் உன்னிடத்திலிருந்து வெளிப்படுகிறதா? இல்லை. ஆமேன். உன்னுடைய ஜெபம் கூரைக்கு மேலே போகாதபடி தடைப்படுத்தப்படுகிறதா? அல்லேலூயா. இந்த கால வேளையில் அப்படி அல்ல, நம்முடைய விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்பார். நாம் கர்த்தருக்கு பிரியமானவர்களாய் நடக்கும்போது ஆமேன். தானியேல் பிரியமானவனாய், மிகவும் பிரியமானவனாய் இருந்தபடியால் விண்ணப்பிக்க தொடங்கிறதுக்கு முன்னதாகவே பதில் வந்து விட்டது. நம்முடைய விண்ணப்பம் தேவன் கேட்கத்தக்கதாய் பிரியமானவர்களாய் நடந்து கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாமா? அன்பு தகப்பன், இந்த காலை வேளையில் என்னோடு ஜெபிக்கிற எல்லா தெய்வ பிள்ளைகளையும் ஒப்பு கொடுக்கிறோம். தேவனுடைய பிரசன்னமும் கிருபையும் இவர்களை சூழ்ந்து கொள்ளட்டும். இவருடைய விண்ணப்பம் கேட்கப்பட்டது என்று இவர்கள் அறிந்து கொள்ளத்தக்கதாக, இல்லை கேட்கப்படவில்லை என்பதை உணர்ந்து கொள்ளத்தக்கதான அடையாளங்களை கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் கொடும். யாருடைய விண்ணப்பம் கேட்கப்படும் கேட்கப்படாது என்பதை குறித்து இந்த நாட்களில் அறிந்தோமே. நமக்கு பிரியமானது செய்யும்போது விண்ணப்பத்தை கேட்கிறேன். ஆண்டவரே, பிரியமில்லாதது செய்யும்போது விண்ணப்பங்கள் தேவசல் எட்டப்படுவதில்லையே. இந்த நாட்களில் ஒவ்வொருவரும் நமக்கு பிரியமானதை செய்து ஆண்டவரே விண்ணப்பம் கேட்கப்பட்டு சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு தன் ஓட்டத்தை இனிதே ஓட உதவி செய்யும். ஆசீர்வதியும். கர்த்தர் அப்படி செய்யப்படுறதுக்காய் நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். கர்த்தருக்கு பிரியமானதை செய்வோம். நம்முடைய விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்பார். God bless you. Praise the Lord.